அணைகள் எதற்காக கட்டப்படுகிறது? வேளாண்மை நீர்ப்பாசனத்துக்காகவும் வெள்ளம் வராம தடுக்கிறதுக்காகவும் ஒரு ஆற்றின் குறுக்கே அணைகள் கட்டப்படுகிறது. அணையிலிருந்து தண்ணி வெளியேற்றும் போது அதிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்கிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் மட்டும் 86 சிறிய மற்றும் பெரிய அணைகள் இருக்குது. இதுல 3 அணைகள் மன்னராட்சி காலத்திலே கட்டி இருக்கிறாங்க. கல்லணை வீரணம் அணைகள் சோழராட்சி காலத்திலே கட்டி இருக்கிறாங்க. செம்பரம்பாக்கம் அணை பல்லவர் காலத்துல கட்டி இருக்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல பாபநாசம், பேச்சிப்பாறை, முல்லை பெரியார், மேட்டூர் அணைன்னு மொத்தமா 6 அணைகள் கட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு காமராஜர் ஐயா காலத்துல அமராவதி, ஆழியர், மணிமுத்தாறு, வைகை, பவானிசாகர் அணை, திருமூர்த்தி அணை, கிருஷ்ணகிரி அணை, சாத்தனூர் அணைன்னு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அணைகள் காமராஜர் காலத்துல கட்டினதுதான். காமராஜர் ஐயா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாம பக்கத்து மாநிலம் கேரளாவில் மலம்புழா, பரம்பிக்குளம், மொய்யாறு அணைகள் மொத்தமா 3 அணைகள் கட்டி கொடுத்திருக்காரு கேரளாவுக்கு. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய 10 அணைகள் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பாபநாசம் அணை இது ஆங்கில ஆட்சி காலத்தில் பாபநாசம் மலை மீது 1942ஆம் ஆண்டில் கட்டப்பட்டிருக்குது. 200 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 147 அடி வரை நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையின் முழு கொள்ளளவு 5530 மில்லியன் கன அடி. இந்த அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் தாமிரபரணி ஆறு வழியாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. இந்த அணையில் செயல்பட்டு வரும் நீர்மின் நிலையம் மூலமாக 29 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆழியார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் வால்பாறை அடிவாரத்தில் ஆழியார் அணை இருக்குது. இந்த வால்பாறை அடிவாரத்தில் உள்ள பகுதியில் இருந்து வீணாகும் நீரை தேக்கி வைக்க முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா மூலமாக 1962இல் ஆழியார் அணையை கட்டி முடிக்கிறாங்க. இந்த அணை இயற்கை சூழல் மத்தியில் இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த அணையின் அருகில் தீம் பார்க், குரங்கு நீர்வீழ்ச்சி இருக்கிறதுனால இது சுற்றுலா தலமாக மாறி இருக்குது. முல்லை பெரியார் அணை மேற்கு தொடர்ச்சி மலையின் துவங்கி மேற்கு நோக்கி கேரளாவின் பாயும் நதி பெரியாற்றின் மீது 1893ஆம் ஆண்டில் பென்னிங் குயிக் என்ற ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட அணையாகும். இது தமிழக கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்குது. முல்லையார் மற்றும் பெரியார் ஆகிய 2 நதியும் சேரும் இடத்துல தான் இந்த அணையை கட்டியிருக்காங்க. அதனாலதான் இந்த அணையின் பெயர் முல்லை பெரியார்னு வந்துச்சு. இந்த அணை சுனக்கல் மற்றும் சர்க்கி கலவையுடன் கருங்கல் கொண்டு கட்டப்பட்ட ஒரு எடை ஈர்ப்பு அணையாகும். 1200 அடி நீளம் கொண்ட இந்த அணை 176 அடி உயரம் கொண்டது. இந்த அணையில் 152 அடி வரை நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையின் மூலமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் தேவையான அளவுக்கு தண்ணீர் கிடைக்குது. இந்த டேமில் 140 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த டேமில் திறந்துவிடும் தண்ணீர் கேரளாவில் உள்ள இடுக்கி டேமுக்கு சென்றடைகிறது. சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஆனமலை பகுதியில் இந்த அணை இருக்குது. இந்த அணை தமிழ்நாட்டில் மிக ஆழமான அணையாகவும் ஆசியாவின் 2வது ஆழமான அணையாகவும் உள்ளது. இந்த அணை 6லிருந்து 7 கிலோமீட்டர் தூர அளவுக்கு நீண்டுள்ளது. பரம்பிக்குளம் ஆழியார் திட்டத்தின் முக்கிய நீர்த்தேக்கமாக உள்ளது. இந்த அணையிலிருந்து திறந்துவிடக்கூடிய நீரானது பரம்பிக்குளம் நீர்த்தேக்கத்திற்கு ஆதாரமாக உள்ளது. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு ஆற்றின் மீது 1958ஆம் ஆண்டு காமராஜ் ஐயாவால் கட்டப்பட்டது. இந்த அணையில் 118 அடி வரை நீர் தேக்கி வைக்க முடியும். 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்டு இருக்கும் இந்த அணை 5500 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையின் மூலம் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் 65,000 ஏக்கர் விவசாய நிலம் பாசனம் பெறுகிறது. இப்போ இந்த இடம் திருநெல்வேலி மாவட்டத்தின் பிரபல சுற்றுலா தலமாக இருக்குது. சாத்தனூர் அணை திருவண்ணாமலை மாவட்டம் சின்னகேசவ மலைகளுக்கு நடுவே 1958 காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டது. 119 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 7300 மில்லியன் கன அடி நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணை திருவண்ணாமலை மாவட்டம் உட்பட பல ஊர்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பாசன வசதிக்கும் உபயோகமாக உள்ளது. இந்த அணையில் தான் ஆசியாவின் மிகப்பெரிய முதலை பண்ணை ஒன்று அமைந்திருக்கிறது. கல்லணை தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த அணை இந்தியாவின் உலக பழமையான அணையாகும். 1ஆம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்ட கல்லணை 2000 ஆண்டுகள் தாண்டியும் கம்பீரமாக நின்று சோழர்களின் புகழை பறைசாற்றுகிறது. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த அணை 1090 அடி நீளமும் 66 அடி அகலமும் 18 அடி உயரமும் கொண்டு இந்த அணை முழுக்க கல்லும் களிமண்ணும் மட்டுமே பயன்படுத்தி இந்த அணையை கட்டியிருக்கிறாங்க. தொழில்நுட்பம் வசதியே இல்லாத அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த அணை பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. இந்த அணை காவிரி ஆறு, கொள்ளிடம் மற்றும் காவிரி என 2 நதிகளாக பிரிக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த அணை திருச்சி, தஞ்சாவூர், நாகை உட்பட பல மாவட்டங்களில் உள்ள பல லட்சக்கணக்கான பாசன நிலங்களுக்கு உயிர் நாடியாக விளங்குகிறது.
வைகை அணை தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே 1959ஆம் ஆண்டு காமராஜர் அவர்களால் கட்டப்பட்டது. 111 அடி உயரம் கொண்ட இந்த அணை 71 அடி வரை நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையில் மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் பாசன ஆதாரமாகவும் விளங்குகிறது. இந்த அணையின் மூலமாக 6 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த அணை ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இருக்கிறது. பவானிசாகர் அணை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கட்டப்பட்டுள்ள இந்த அணை ஒரு மணல் அணையாகும். ஆசியாவிலே மிக நீளமான மண் அணையாகவும் உள்ளது. 1955ஆம் ஆண்டு காமராஜர் ஐயா அவர்களால் கட்டப்பட்ட இந்த அணை சுமார் 8 கிலோமீட்டர் நீளமுள்ள அணையாகும். 130 அடி உயரம் கொண்ட இந்த அணையில் 120 அடி உயரம் வரை நீர் தேக்கி வைக்க முடியும். இந்த அணையில் 2 நீர் மின்சாரம் உற்பத்தி நிலையங்கள் உள்ளன. இந்த அணையில் இருந்து வரும் நீர் கொடிவேரி மற்றும் காளிங்கராயன் அணைக்கட்டு மூலமாக பாசன வசதிக்கு உதவுகிறது. மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்திருக்கும் மேட்டூர் அணை தான் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அணையாகும். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட இந்த அணை கட்டி முடிக்க 9 ஆண்டுகள் ஆகியிருக்குது. இந்த அணை 1934இல் கட்டி முடிக்கப்பட்ட போது இதுதான் உலகிலேயே மிக உயரமான அணையாகும். ஆசியாவிலே மிகப்பெரிய அணையாகவும் இருந்துச்சு. இந்த அணையை ஸ்டான்லி என்பவர்கள் கட்டியதால் இதற்கு ஸ்டான்லி என்று இன்னொரு பெயரும் உண்டு. இந்த அணையின் அதிகபட்ச உயரம் 216 அடி. இதில் 120 அடி வரை நீரை தேக்கி வைக்க முடியும். இந்த அணையில் இருந்து திறந்து விடப்படும் நீரானது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் பாசன ஆதாரமாக விளங்குகிறது. இந்த அணை மிக பிரபலமான ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. இதில் ஆச்சரியம் இல்லை. தமிழ்நாட்டின் பயங்கரமான 10 அணைகள் இப்ப நாம பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த சேனலில் வரும், மிஸ் பண்ணாதீங்க.